நீ நான் காதல் சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ தான் நம்ம ராகவுக்கு அபியை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் அதுக்குள்ளே ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த சுந்தரியும் முரளியும் சேர்ந்து பிளான் பண்ணி அபி குடும்பத்தையே ஏமாத்துறாங்க. அபி குடும்பத்தை மட்டும் இல்லைங்க, இங்கே ராகவ் குடும்பத்தையும் ஃப்ராடுத்தனம் பண்ணி பழி வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தெரியாமல் பார்த்திங்கன்னா, இந்த சுந்தரி இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் எல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் முரளி பொய் பேசி நல்லவ மாதிரி நடித்து இங்கே அபி குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இங்கே சுந்தரி பார்த்திங்கன்னா அணுவை வச்சு இங்கே எல்லாத்தையும் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ முரளி அபி இவங்களோட கல்யாண விஷயத்தில் இவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக முரளி தான் கிருஷ்ணன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும் இல்லையா? அதுக்காகவே யாருமே அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிடுறாங்க சுந்தரி. அப்படி மீறி போனீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் வேறையாக பண்ணுறாங்க. ஸோ சீரியல் இப்போ எப்படி போகும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. ஸோ அபி முரளி இவங்களோட எந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், நிச்சயதார்த்தமாக இருக்கட்டும், எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே பார்த்திங்கன்னா இங்கே ராகவ் குடும்பத்திலேருந்து யாருமே கலந்துக்க மாட்டாங்க. ஸோ அப்போ தானே தெரியாது, ஆள் அடையாளம் தெரியாது. ஸோ அதுதான் பிளானு. ஸோ எவ்வளோ நாள் தான் இப்படியே ஓட்டுவாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.